இன்றைக்கி டே 6க்கு உண்டான மேஜிக் ப்ராக்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக மேஜிக் ராக்கு கையில் வச்சு நீங்கள் நன்றியுணர்வு வெளிப்படுத்திட்டு அப்புறம் தூங்குங்க. இன்றைக்கி நம்ம மாயாஜால பயிற்சி டே 6ல் வந்து மாயாஜாலம் வேலை செய்யக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருப்பார். படிக்கிறக்கா பேசிக்காக அடிப்படை வசதிகள் எதுவுமே இருந்திருக்காது. எதுவுமே இல்லாதவர் படித்து அவர் பெரிய பிரபலமாக இருப்பார். அதே இடத்துல தான் அவர் கூட இன்னொருத்தரும் படிச்சிருப்பார். ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் ஒரு ஸ்டூடெண்ட் தான் வாங்குவாங்க. மீதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்தடுத்த ரேங்க் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த நல்லா படித்த ஒருத்தர் மட்டும் பிரபலம் அடைகிறாரு. அதே மாதிரி அவர் கூடயே அதே எஃபோர்ட் போட்டு படித்தவர் வந்து எந்த ஒரு பிரபலமே அடையிறதே இல்லை. அது ஏன், என்ன காரணம்? இதுக்கு வந்து சிறந்த உதாரணமாக ஒருத்தர் நான் சொல்லுவேன். அப்படின்னா நம்மளோட முன்னாள் பிரதமர் வந்து விஞ்ஞானி, நிறையா வகையில் நிறையா ஃபீல்டு எல்லா பக்கம் போய்க்காரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் நம்மளுடைய ஏஜிபி அப்துல் கலாம் அவரை வந்து நான் சொல்வேன். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்து எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்திருக்கிறாரு, இன்னும் இருந்துக்கிட்டும் இருக்கிறார். அவர் கூட அவர் ஃப்ரெண்ட்ஸும் படிச்சிருப்பாங்கல்ல, ஏன் அவங்க அடுத்த ஸ்டேஜ் போக முடியல? அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க வெளிப்படுத்திய நன்றி உணர்வு தான் காரணம். நாம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா, நம்ம செய்கிற வேலையை நேசித்து கிடைச்ச வேலைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நன்றியை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அந்த நன்றி வெளிப்படுத்த தான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம போக முடியும். உங்கள் வேலையோ தொழிலோ நீங்கள் அதில் வந்து நன்றி உணர்வோடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களை நோக்கி உயர்ந்த பதவிகள், உங்களுக்குன்னு தனியான பொறுப்பு, உங்களுக்குன்னு உயர்வான திடீர்னு சம்பளம் போடுறது, நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் எதிர்பார்க்குறத எல்லாத்தையுமே வந்து ஈர்த்து பெற முடியும். நீங்கள் வந்து நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும்போது உங்கள் வேலை மேலே நீங்கள் அதிக அக்கறை செலுத்துவீங்க. இது எப்படி இன்னும் ஸ்மார்ட் வேலை செய்யலாம், எப்படி ஃபாஸ்ட்டாக செய்யலாம், எப்படி நம்ம கோஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கீழே எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி எல்லா மைண்ட் செட்டோட உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஜாலி மைண்ட் செட்டில் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் நன்றி உணர்வு உங்கள் வேலை மேலே வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். இதுவே நீங்கள் உங்கள் வேலையை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த வேலையில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு பதவியோ ப்ரமோஷன் எதுவுமே நமக்கு கிடைக்காது. எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் கூட நம்ம வந்து வாங்க முடியாத போகிற காரணம், நாம் அந்த தருணத்தில் நம்ம வேலையை நேசிக்காமல் போனது தான் காரணம். எல்லாத்துக்கும் மேலே எந்த அளவுக்கு உங்கள் வேலை மேலே நீங்கள் நன்றி கொண்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை வந்து ஈர்ப்பீங்க. பணத்தை வந்து ஈர்க்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதி அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பணத்தை வந்து ஈர்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு எந்த எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு உங்களோட பணம் உங்களை நோக்கி ஈர்த்து வரப்படும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதிக நன்றி உணர்வு கொண்டிருக்கும்போது உங்களோட ப்ராடக்ட் மேலே நல்லா கவனம் வச்சுருப்பீங்க. நாம் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். வாடிக்கையாளர் சேவை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. பெஸ்ட்டு வாடிக்கையாளர் வேணும்னு சொல்லி யோசிப்பீங்க. உங்களோட கூட வேலை செய்கிற உங்களோட கொலீக்ஸ், உங்களோட ஊழியருக்கு மேலே அதிக அக்கறை காட்டுவீங்க. இந்த மாதிரி தொழிலதிபராக இருக்கும்போது இவங்க மேலெல்லாம் நீங்கள் அக்கறை காட்டும்போது கண்டிப்பாக உங்கள் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உயர்ந்த லாபத்தை நோக்கி போயிடுவீங்க. இல்லைங்க, நான் எந்த வியாபாரம் செய்யலை, எந்த வேலையும் செய்யலை, நான் வீட்டில் ஹோம் மேக்கராக தான் இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறந்த வேலை என்னது? நீங்கள் இந்த சமயத்தில் எந்தெந்த மேலையெல்லாம் நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணுமோ அதையெல்லாம் தேடி தேடி நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. ஏன்னா இந்த தருணங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்க போகிறதே இல்லை. அதனால் நன்றி உணர்வு கொள்வது மட்டும்தான் நமக்கு ஒரு சிறந்த வேலை. அப்படி நீங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறீங்க, நீங்கள் செய்கிற சமையல் மேலே நன்றி உணர்வு வெளிப்படுத்தி சமையல் செய்யுங்க. வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யும்போது ஒவ்வொரு வேலைகளின் மேலேயும் நீங்கள் நன்றி உணர்வு வெளிப்படுத்தி செய்யும்போது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலையை ஒரு 3 மணி நேரம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை 1 மணி நேரத்தில் முடிச்சிடுவீங்க. அதுதான் அந்த நன்றி உணர்வோட மேஜிக். இதுதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணவும் போகுது. ரசித்து செய்யும்போது நமக்கு அறியாமல் நமக்கு கூட ஃபாஸ்ட் வரும். நீங்கள் ரசித்து சமையல் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ருசி எங்கேருந்து கூடுதுன்னே தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். பிள்ளைகளை கவனிக்கிறது அதே மாதிரி தான்.
அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, எழுத மாட்டேங்கிறாங்க போது அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு நன்றி உணர்வு வெளிப்படுத்தி அவங்கள படிக்க வைக்கும்போது அவங்க ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சுருவாங்க. எல்லா வேலையுமே ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கிறதுக்கு வந்து என்ன மேஜிக் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிப்படுத்துகிற நன்றி உணர்வு மட்டும்தான் சிறந்த மேஜிக்காக இருக்க போகுது. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளை ஒரு மேனேஜர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஓயாமல் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ உங்களை டே டு டே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து எதை குறித்து நீங்கள் அதிகமாக நன்றி வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறது அவரோட வேலை. அவர் உங்கள் பின்னாடியே ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு உங்களை பின்னாடியே துரத்திக்கிட்டே வரார். நீங்கள் எந்தெந்த பொருள் மேலையெல்லாம் நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறீங்களோ அதையெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டாக வந்து அவர் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மனசில் இமேஜின் பண்ணிக்கங்க. உங்கள் இன்விசிபிள் மேனேஜர் வந்து உங்கள் கூடயே இருக்கிறாருன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கங்க. என்னென்ன பொருளுக்கெல்லாம் நீங்கள் வந்து நன்றி உணர்வு வெளிப்படுத்த முடியுமோ அந்த எல்லா பொருளுக்குமே நீங்கள் நன்றி உணர்வை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு நாளை எத்தனை பொருள் மேலே நீங்கள் நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறீங்களோ அதை லிஸ்ட் எடுக்க வேண்டியது அவரோட வேலை. அவர் லிஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு லக்கே வேலை செய்யணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்கள் லக்கை வந்து வேலை செய்ய வைக்க போகிறது அவரோட வேலை. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, எப்போவுமே உங்களோட இன்விசிபிள் மேனேஜர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. எந்தெந்த பொருளுக்கு மேலே நீங்கள் நன்றி வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறீங்களோ தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களோட லக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் லக்கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் லக்கையே வேலை செய்ய வைப்பார் உங்கள் இன்விசிபிள் மேனேஜர். இப்போ எப்படி நம்மளோட மேனேஜர் நம்ம கூடயே வேலை செய்கிறான்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் நன்றி உணர்வு எழுதும்போது உங்களை தொடர்ந்து வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார்? இப்போ நீங்கள் ஸ்கூல் டேஸில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பிடி மாஸ்டரு, இல்லாட்டி நம்ம யோகா மாஸ்டரு, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா அங்கே ஜிம்மோட ட்ரெயினரு, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு 10 விஷயங்கள் வந்து எழுதி நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தான் நம்ம தொடர்ந்து உங்களை வேலை செஞ்சு வச்சுட்டே இருக்கிறாரு. அவர் தானே உங்களோட விசிபிள் மேனேஜர். உங்களுக்கு நாம் இன்விசிபிள் மேனேஜர் இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறோம். விசிபிள் மேனேஜருக்கு வந்து நீங்கள் நன்றியை வந்து இன்றைக்கி வெளிப்படுத்துகிறீங்க. இல்லைங்க, நான் எந்த ஜிம்மும் போகல, எனக்கு எந்த யோகா மாஸ்டர் பிடி மாஸ்டர் யார் நேமுமே தெரியல அப்படின்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உங்கள் வீட்லேயே உங்கள் பிடி மாஸ்டர் உங்களோட இருந்திருப்பார். யார் தெரியுங்களா? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும். எந்திரி, இந்த வேலை செய், இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பு, இவ்வளோ நேரம் இவ்வளோ சாப்பிடு, அந்த வேலையை செஞ்சுட்டு வா, அது இதுன்னு சொல்லி நம்மளை பிடி மாஸ்டர் மாதிரி நம்மளை மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவும் அப்பாவும். உங்கள் பிடி மாஸ்டர் நேம்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஒரு 5 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் அப்பாவுக்கு ஒரு 5 விஷயத்துக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். இன்றைய நாளைக்கு செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டு, நான் சிறந்த வாய்ப்புகளை ஈர்க்கிறேன்.